நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவிற்காக கொடியேற்றம் மற்றும் கம்பம் நடுதல் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் வீரபாண்டியில் முல்லை பெரியாறு ஆற்றில் கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உள்ளது. இங்கு சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு வருகின்ற மே மாதம் 6ஆம் தேதி துவங்க உள்ளது. அதற்கான இன்று காலை முதலே 11 மணிக்கு கொடியேற்றம் மற்றும் கம்பம் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. இதில் கண்ணீஸ்வரமுடையார் முல்லை பெரியாற்றில் இருந்து கோவிலுக்கு முக்கொம்பு வடிவிலான கம்பம் கொண்டு வரப்பட்டு கம்பம் நடும் நிகழ்ச்சி தொடங்கியது. இந்த கம்பத்திற்கு முல்லை ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து ஊற்றுவது ஐதீகம். அத்திமரத்தாலான இந்த கம்பத்தையே அம்மன் சிவனாக பூஜிக்கிறார்கள். மேலும் கம்பத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர். அதன் பின் நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் அனைவருக்கும் காப்பு கட்டி கொண்டாடப்பட்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் விஜயகுமார்.